அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக கதறி அழுதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகிற சவாலின் 20வது நாளுக்குரிய சவாலை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த கதறி அழுகிற சவாலை முடிப்பதற்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இதே உற்சாகத்துடனும் மன்றாட்டுடனும் இந்த சவாலை நிறைவு செய்ய நான் உங்களை அன்பாக ஊக்குவிக்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் உள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2ஆம் வசனம் வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இந்த வேத பகுதியிலே நான் என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுலை பற்றி தான் கூறுகிறார்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் மிக மிக முக்கியமான ஒன்றை செய்யும்படி நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்றால், நம் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதே. இந்த வசனங்கள் மூலம் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய பாடத்தை காணும் பாக்கியம் நமக்கும் கிடைத்திருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கும்படி பவுல் சொன்னது போலவே நாமும் அதை அப்படியே செய்ய வேண்டும். நமது தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபித்தால் அது நமக்கு நன்மையாகவும் அதன் விளைவாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்துடன் தெய்வீக மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ முடிகிறது. தேவன் அதிகாரத்தில் வைத்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சொந்த பாகுபாட்டையும் மற்றும் பாரபட்சங்களையும் ஒதுக்கி வைக்க வேண்டும். தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாமும் பார்க்க வேண்டும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர். இன்று நம் அரசாங்கத்தில் பணியாற்றும் மக்கள் யாரும் தேவனுக்கு ஆச்சரியமாக இல்லை. நமது அரசாங்கம் எப்படி இருந்தாலும் தேவன் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறார். தானியேல் செய்தது போல நாமும் கதறி அழுது ஜெபிப்போம். தானியேல் தனது தலைவிதி ராஜாவின் கைகளில் அல்ல, தேவனின் கைகளில் இருப்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் கதறி அழுது ஜெபித்தார். தேவன் எந்தவித பூமிக்குரிய சக்தியையும் விட மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் கதறி அழுது ஜெபித்தார். தனது தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் கதறி அழுது ஜெபித்தார். பூமியிலே பாதுகாப்பான இடம் கடவுளின் பிரசன்னமே என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் கதறி அழுது ஜெபித்தார். ஜெபம் இருக்கும் இடத்தில்தான் பரலோகம் ராஜரீகம் செய்கிறது, வாழ்கிறது, சுவாசிக்கின்றது மற்றும் ஜெயிக்கிறது என்று சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் அவர்கள் தனது ஆங்கில புத்தகமான பரலோகம் ராஜரீகம் செய்கிறது என்ற புஸ்தகத்தில் ஜெபத்தை பற்றி இவ்வளவு அழகாக குறிப்பிட்டுள்ளார். நமது பூமிக்குரிய அதிகாரிகள் ஆளும் விதத்தை நாம் பாராட்டினாலும் பாராட்டாமல் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மை கண்டித்து நமது பார்வையை விரிவுபடுத்தி நமது முன்னோக்கை வளவுபடுத்தி அதிகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்காக கதறி அழுது ஜெபிக்க நம் இருதயங்களை தூண்டுவாராக. ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 20வது நாளின் சவாலிலும் எங்கள் தேசத்து அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனே, ராஜாக்களை நீக்கி ராஜாக்களை எழுப்புகிற தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக அவர்களின் ஞானத்திற்காக ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீங்க சித்தமுள்ளவர்களாய் இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. மற்றவர்கள் சத்திய தேவனை பார்ப்பதற்கு இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஒரு வெளிச்சமாக மாற வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளின் சவால் என்ன? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் ரட்சிப்புக்காக, அவர்கள் உண்மையை பேசுவதற்காக, அவர்கள் ஞானத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் முடிவுகளை தேர்ந்தெடுக்க மற்றும்
அவர்களின் குடும்பத்திற்காக மற்றும் நீங்கள் உடன்பட்டாலும் உடன்படாவிட்டாலும் அவர்கள் எடுக்கும் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு தரும்படி பெண்களாகிய நீங்கள் கதறி எழுதி ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.